எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. நான் பாக்குறேன் கண்ணால. பிபி மாத்திரை போடுறாங்க, அகத்திக்கீரை சாப்பிடுறாங்க, பாவக்காய் சாப்பிடுறாங்க. அவ்வளவு விஷம் இது. ஏன்னா இது அப்படியே கழுவிட்டு நல்லா தானே கழுவுறோம், போட்டலாம். இது கடைசியா கிட்னில போய் உட்காருது. இந்த செடிமெண்டேஷன் இது டைஜஷனே ஆகாது. கடுக்காய்க்கு அகம்னா உள்ள கொட்டை நஞ்சு, இது அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இஞ்சிக்கு புறநஞ்சு. தோலோட சாப்பிட்றதுனால நாளைக்கு கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சித்தர்களுடைய கோட்பாடு, அடிப்படை கோட்பாடை நான் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த பச்சரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ஹீட் ஆயிடுதான். வெப்பக்காங்கை தெர்மோஸ்டேட். ஸோ அந்த தெர்மோஸ்டேட் நம்ம உடம்புல கிடைச்ச உடனேயே எதிர் வரக்கூடிய அந்த வெயில், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த மாதிரி வெயிலை தாங்கக்கூடிய சக்தி நம்ம இயற்கையாகவே அந்த பச்சரிசி ஏற்படுத்திட்டான். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது எல்லாமே சயின்டிஃபிக்காக இப்போ கரெக்டுன்னு சொல்கிறோம். ரத்த கொதிப்பு இருக்கு பார்த்தீங்களா? ரத்த கொதிப்பு பெஸ்ட் மெடிசன் சீரகம், ஜீரகம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இது மாசிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. மாசிக்காய்னா அப்படி முள்ளு முள்ளா இருக்கும். இந்த மாசிக்காயும் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை இருந்தா தான் இதுக்கு மெடிசினல் வேல்யூ. ஓட்டை இல்லைன்னா வாங்க மாட்டாங்க ஜனங்க. சரி சரி. மாசிக்காய் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஏன்னா அந்த வண்டு ஒரு மரத்துல இருந்து அந்த வண்டு என்ன பண்ணாக்க இதுல ஓட்டை போடும். ஓட்டை போடும்போது அந்த வண்டுல சில மெடிசினல் வேல்யூ இருக்கும். அந்த மெடிசினல் வேல்யூ இதுக்குள்ள இருக்கும். ஓகே. ஓட்டை போட்டாதான் இது மருந்துக்கு நாங்க பயன்படுத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. எப்பவுமே நான் நிறைய பேர் சில இடங்களை பார்த்திருக்கேன். யாருமே பொதுமக்கள் தப்பா எடுத்துக்கூடாது. இஞ்சிக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு. இஞ்சிக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு. புறநஞ்சுன்னா வெளிய இருக்க தோல் நஞ்சு. அதாவது ஜஸ்ட் லைக் ஸ்னேக் பாய்சன் மாதிரி. பாய்சன். ஆனா நிறைய பேர் சமைக்கும் போது அப்படியே கட் பண்ணி போட்டுடும். நான் கண்ணால பார்த்ததுனாலதான் நான் சொல்றேன். அவ்வளவு விஷம் இது. ஏன்னா இது அப்படியே கழுவிட்டு நல்லா தானே கழுவுறோம், போட்டலாம். இது கடைசியா கிட்னில போய் உட்காருது. இந்த செடிமெண்டேஷன் இது டைஜஷனே ஆகாது. இது தோல் இஞ்சிக்கு தோல் சீவாம பயன்படுத்தவே கூடாது. இஞ்சிக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு. உள்ள இருக்க கொட்டையை நீக்கின பிறகுதான் பயன்படுத்தணும். ஏன்னா கடுக்காய்க்கு அகம்னா உள்ள கொட்டை நஞ்சு, இது அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இஞ்சிக்கு புறநஞ்சு. ஸோ நான் நிறைய இடங்களை பார்க்குறேன். நம்மளால சொல்ல முடியல, நம்மளை திட்டிடுவாங்க. ஸோ இதை கழுவாம கூட அப்படியே கட் பண்ணி போட்டு பிரியாணிக்கு அரைச்சி போட்டு விட்டுறாங்க. ஸோ இது பாய்சன். ஓகே. இது சாப்பிட்றது இந்த மாதிரி அப்படி தோலோட சாப்பிட்றதுனால நாளைக்கு கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சித்தர்களுடைய கோட்பாடு, அடிப்படை கோட்பாடை நான் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலனாக்கா மக்கள் எப்படி தெரியும்? அதுக்கு தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அகத்திக்கீரை, பாகற்காய். அகத்திக்கீரை, பாகற்காய் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்திய இது சொன்னீங்க. மருந்து சாப்பிடும் போது we should be avoided. அதை அவாய்ட் பண்ணணும். மெடிசன் எடுக்காத நாள்ல இந்த இதை சாப்பிட்டுக்கலாம். ஆசையா இருந்தாக்கா அன்னைக்கு மாத்திரையை நிறுத்திடணும். சுகர் மாத்திரையா, பிபி மாத்திரை நிறுத்திடுங்க. எந்த மாத்திரையா, பிபி மாத்திரையே, சுகர் மாத்திரை, எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. நான் பாக்குறேன் கண்ணால. பிபி மாத்திரை போடுறாங்க, அகத்திக்கீரை சாப்பிடுறாங்க, பாவக்காய் சாப்பிடுறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல முடியும்? சித்த மருத்துவம்னாலும் சரி, இங்கிலீஷ் மெடிசன்னாலும் சரி, மருந்துமே வேலை செய்யாது. சோ நம்ம பாகற்காயும் அகத்திக்கீரையும் எடுக்கிற நாள்ல மத்த மருந்துகள் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஆமா, மருந்துனா மருந்தான். இது மருந்து எடுக்கும் போது இதை எடுக்காம இருக்கிறது பெட்டர். மருந்து தெற்கு தோன்றியது. இது தென்னக மருத்துவம், சுதேசி மருத்துவம். இந்த மருத்துவத்தை நம்ம கண்டுபிடிக்கல. தியானத்தின் மூலம் இறை அருளால் கிடைக்கப்பட்டது. எல்லாமே எழுதப்பட்டது இல்ல, அருளப்பட்டது. ஓலைசுவடியில கம்ப்ளீட்டா அவங்க எல்லாம் ஞானத்துல ஒண்ணுன்னா தெரிஞ்சு, நான் சொன்னல டெலிபதி, இன்டலெக்சுவல், அந்த மாதிரி அந்த காலத்துல அவங்களுக்கு அந்த ஞானம்லாம் இருந்தது. அதனால ஓலைசுவடியில எழுதினாங்க. அந்த ஓலைசுவடிகளோட அண்ணா ஹாஸ்பிட்டல்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம் நான். ஓகே. அதனால மேக்சிமம் முறைப்படி ஒன்னொன்னும் பயன்படுத்தும் போது எதுவுமே நம்ம தேவையில்லாம நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். அகத்திக்கீரை, பாகற்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம். இதுவும் கசப்பு தான். குடல் புழுக்களை அகற்றும். கசப்பு தன்மை.
இதனுடைய எஃபெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போகும், யூரின் ஃப்ரீயாக போகும், கிட்னியை பலப்படுத்தும், யூட்ரஸை பலப்படுத்தும், பல வகை நன்மை. சுண்டைக்காய். ஆமா, இது ஒரு காயக்கல்பம். காயக்கல்பம். ஓகே, இது வந்து நொச்சியிலையும் காயக்கல்பம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஓகே. இந்த காயக்கல்பம் இது எப்படி காயக்கல்பம்னா, இப்போ இந்த இது சுண்டைக்காய் சாப்பிடும் முறையில சாப்பிடணும். இதுல நம்ம வந்து வேற ஏதாவது போட்டு கலந்து சாப்பிடுறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மெடிசன் வேல்யூ, அதாவது எப்படிமா இப்ப முழு சத்தம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது எப்படி சாப்பிடணும்? இப்போ நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சொதி மாதிரி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்ல இதை அப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா வறுக்கலாம், மசால் போட்டு வறுக்கலாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த கல்யாண பூசணின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா, கல்யாண பூசணி. கல்யாண பூசணி ரோட்ல எல்லாம் உடைக்கிறாங்க. ஓகே ஓகே, உடைச்சு போடுறாங்க பாத்தீங்களா. அந்த கல்யாண பூசணி மெடிசனல் வேல்யூ எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கல்யாண பூசணி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்யாண பூசணியை சில பேர் மோர் குழம்பு போடுறாங்க, மோர் குழம்பு போடுறாங்கல்ல. அது ஆக்சுவலா அந்த கல்யாண பூசணியை வந்து அந்த சாறு இருக்கு பாத்தீங்களா, சாரை வந்து உடல் முழுவதும் பூசி குளிக்க சொல்றாங்க. இப்ப சந்தனத்தை பூசி குளிக்க சொல்றாங்க, வெள்ளை பூசணி, அதான் கல்யாண பூசணி. அதே மாதிரி அந்த சாறு அந்த சில பேர் வந்து பன்னீரில் மேல எல்லாம் பூசி குளிப்பாங்க, முகத்துல போடுவாங்க. வெண்பூசணி சாறு வந்து உடம்புல தேய்ச்சி நம்ம குளிக்கிறதுக்கு 1/2 hour பிஃபோர் நம்ம உடம்புல பூசி கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிச்சா சந்தனம் போல மேனி மாறும்னு சொல்றான் சித்தர்கள். அந்த சக்கை இருக்கு பாத்தீங்களா, சக்கையைத்தான் சமைச்சு கறியா சமைச்சு சாப்பிட சொல்றாங்க சித்தர்கள். ஓகே, சக்கை தான் நல்லது, சாறு வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது சாப்பிடும் போது உடம்புல இருக்க சப்த நாடிகளும் கூலாயிருமா. ஓகே, கூலாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜன்னி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆக்சுவலா அந்த மாதிரி வேற வழி இல்லை, இப்ப காலகட்டத்துல எது கிடைக்குதோ சாப்பிடணும்னு நினைச்சா அதுல கூட சேர்ற சத்ரு மித்ரு சரக்க சேர்க்கணும். இப்ப நான் சொல்றேன், பத்தியம் நாங்கள் ஏன்னு சொல்றேன். அகத்திக்கீரை, பாவற்காய், கல்யாண பூசணி, பச்சரிசி சோறு, காபி, குளிர்ச்சியான உணவு, பால், மோர், தயிர், சிறுபருப்பு, அப்புறமா இது எறா, நண்டு, சுறா, திருக்க மீன், புளிச்சக்கீரை, இளநீர், கேழ்வரகு, இதெல்லாம் வந்து சில பத்தியங்கள் இருக்கு. இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறவங்க அதை முறைப்படி பக்குவமா சாப்பிடணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கல்யாண பூசணிக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி பச்சரிசி சோறு. பச்சரிசி சோறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொங்கல் டைம்ல பொங்கல் பண்ணுவோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்கழி மாசமா இருந்து அந்த ஜனவரி மாசம் வரும்போது நம்ம பண்ணுவோம். ஏன்னா எதிர்கொள்ளக்கூடிய வெயில தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறோமா, புக்ல இருக்கு. அதுக்கு பேரு வெப்பக்காங்கைன்னு சொல்றாங்க, தெர்மோஸ்டேட். அந்த பச்சரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆயிடுதான். வெப்பக்காங்கை தெர்மோஸ்டேட். ஸோ அந்த தெர்மோஸ்டேட் நம்ம உடம்புல கிடைச்ச உடனேயே எதிர் வரக்கூடிய அந்த வெயில், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த மாதிரி வெயில தாங்கக்கூடிய சக்தி நம்ம வந்து இயற்கையாவே அந்த பச்சரிசி ஏற்படுத்திட்டு. சோ அது சாப்பிடுறதுக்கும் பர்టిక్యులர் டைம்லாம் இருக்கு, பச்சரிசி சாப்பிடுறதுக்கான காலங்கள்னு இருக்கு. இப்பதான் சொன்னேன்ல, பொங்கல் சீசன்லாம் வரும்போது அந்த இதை சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எதிர்வரும் வெயில் காலத்தை ஃபேஸ் பண்ணலாம். அதான் வெப்பக்காங்கை தெர்மோஸ்டேட்னு சொல்றாங்க அதுக்கு பேர். சரிங்களா? அதனால இப்படியெல்லாம் நம்ம வந்து ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது எல்லாமே வந்து சயின்டிபிக்கா இப்ப கரெக்ட்னு சொல்றோம். இது சாப்பிடு, இது சாப்பிடக்கூடாதுன்னு இப்ப சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அந்த காலத்துல சொன்னதெல்லாம் சயின்டிபிக்கா கரெக்ட். தனியானாக்க நம்ம மசாலி, கொத்தமல்லி நம்ம மசால் பொடியில சேர்க்கிறோம்ல, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தனியானா நான் எடுத்துட்டு வரல, தெரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு, உங்களுக்கு தெரியும். பெஸ்ட் கார்டியாக் டானிக். இதயத்துக்கு நல்லதா? இதயத்துக்கு பெஸ்ட் கார்டியாக் டானிக் தனியா, கொத்தமல்லி. சரிங்களா? அதே மாதிரி ஜீரகம். ஜீரகம் எதுனா, அதாவது ரத்த கொதிப்பு இருக்கு பாத்தீங்களா, ரத்த கொதிப்புக்கு பெஸ்ட் மெடிசன் ஜீரகம். அகத்தை சீர்படுத்தும். சரிங்களா? மிளகு வந்து ஒரு 10 மிளகு கொண்டுட்டு போய் பகைவன் வீட்லயும் சாப்பிடலாமா. பகைவன்னு தெரியும், அவன் நஞ்சு வைப்பான்னு தெரியும், ஆனா அந்த மிளகை போட்டு ரசம் வச்சு குடிச்சிட்டாக்க அந்த நஞ்சு முறிஞ்சிடும். மிளகுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு.
கடவுள் அப்படி கொடுத்துருக்கான். சோ தனியா வந்துட்டு இதய நலத்துக்கு அவ்வளவு நல்லது. சீரகம் வந்து பிபி குறைக்கும். மிளகு வந்து ஒரு 10 மிளகு கொண்டு பகைவன் வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடுன்றான் சித்தர்கள். அந்த பகைவன் வீட்டுல சாப்பிட்டு முடிச்சோடனே மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, புளி சேர்க்க கூடாது. ஓகே. புளி இல்லாத ரசம் வச்சு எல்லாருமே புளி சேர்த்துடுறோம். புளி சேர்க்க கூடாது. சேர்க்காத புளி சேர்த்தாக்க அது முறிஞ்சிரும். ஓகே. சோ அந்த புளி சேர்க்காத ரசம் வச்சு நைட்ல தூங்கு 2 கிளாஸ் குடிச்சிட்டு படுத்தாச்சுன்னா அந்த நஞ்செல்லாம் முறிஞ்சிருமா. அவன் என்னத்தை வச்சிருந்தானோ தெரியும், அவன் நமக்கு நல்லவனே இல்லைன்னு தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சில பேர் சரி இவங்க வந்து உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி நம்ம பொண்ணை கேட்குறாங்க, இந்த பையன் வந்து கட்டாயப்படுத்தி நம்ம பொண்ணை இது பண்றான், அப்போ அவன் மறக்கிறதுக்கு சில இதெல்லாம் பண்றாங்களாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல சாப்பிட்டாக்க கண்டிப்பா மிளகு ரசம் சாப்பிடணும். அந்த மிளகு ரசம் சாப்பிடும்போது அவங்க மனசுல எந்த கெட்ட எண்ணம் இருந்தா கூட மாறிடும். நம்ம உடம்புல அது அந்த நஞ்சு போயிருந்தா கூட காலையில அது போயிடும். ஸோ பகைவன் வீட்டுல போய் சாப்பிட்டா கூட 10 மிளகு கையில கொண்டு போங்க, அந்த நஞ்சு முறிஞ்சிரும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. படிகாரம் நீங்க கேட்டீங்க, படிகாரத்தை ஏன் கிணத்துக்குள்ள போடக்கூடாது, தண்ணியில போடக்கூடாது நீங்க கேட்டீங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து உப்பு கிடையாது, இது வந்து காரசாரம். காரசாரம்னாவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு, பட் இதனுடைய உப்பு மாதிரி இது இருக்காது. நாங்க படிகார பஸ்பம்னே ஒன்று ரெடி பண்றோம், படிக பண்ணின்னு ரெடி பண்ணி. இது ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு. ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி ஐ டிசீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.